கன்னியா ராசியை பார்ப்போம். கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்தை பார்க்கும்போது 5ல் சூரியன், 7ல் சனி, 10ல் குரு, திருக்கோணங்களில் ஒரு பாப கிரகங்களும் கேந்திரத்தில் சுப கிரகங்களும் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எடுத்த காரியங்கள் உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கன்னியா ராசியில் பிறந்தவங்க இந்த மாதம் இந்த வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் இதுகளெல்லாம் பண்ணலாம். அதை மாதிரி சின்ன வயசு பசங்க, காலேஜ் போகிறவங்க, இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அது மட்டுமல்ல, வியாபாரிகளுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்குது. கன்னியா ராசியில் பிறந்தவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், அதாவது உற்பத்தி திறன் உள்ளவங்க. ஸோ அந்த உற்பத்தி திறன் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு உத்தமமான ஒரு மாதமாக இருக்குது. ஸோ அதனால் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, படிப்பு ரீதியாகவும் சரி, 3 விதத்திலையுமே உத்தமமான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் அமையப் போகிறது.